விஎஃப்எக்ஸ் டீம் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸை வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒரு 2 சீன் தான் இருக்கும். இந்த கடலில் வந்து ஒரே எலும்பு கூண்டாக இருக்கிற ஒரு சீனு, அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸில் அடித்து பின்னிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ்க்கான எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக இப்போ போய் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு படத்துக்கான ரிவ்யூ. படத்தோட பேர் வந்து கிங்ஸ்டன். படத்தோட டைரக்டர் பேர் கமல் பிரகாஷ். இது கமல் பிரகாஷோட முதல் படம். இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி, குமரவேல், சபுமோன், அபுசமாத், சேத்தன், அழகம் பெருமாள், இந்த மாதிரி பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஜிவி பிரகாஷோட 25வது படம். அதாவது இது ஒரு பெரிய மொமெண்ட் அவருக்கு. இந்த மொமெண்ட்டில் அவர் வந்து ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானர் வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாருன்றது எனக்கு வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இது ஒரு ப்ரொடியூசராக அவர் எடுக்கிறதும் ஒரு பெரிய ரிஸ்க் அவருக்கு. ஒரு ஹீரோவாக அவர் இவரோட 25வது படத்தை இந்த ஒரு ஜானரில் எடுக்கிறதும் ஒரு பெரிய ரிஸ்க்கு. இதை பற்றிலாம் அவர் யோசிச்சிருப்பாரு நான் நம்புகிறேன். யோசித்து இந்த ஒரு முடிவு எடுத்தது வந்து நிஜமாலே நம்ம அதை பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ஜானரை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இன்னும் நிறைய படங்கள் இந்த ஜானரை ஒட்டி வரும். இந்த மாதிரி ஜானர் வந்து நம்ம கோலிவுட்டில் இல்லை, லைக் அட்லீஸ்ட் பிரபலமாக இல்லை. அதை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை நான் அந்த படத்தை எடுத்துக்கிறேன். படத்தில் வந்து குறைகள் இருக்குது, நிஜமாவே குறைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு, இந்த ஜானருக்கு இவங்க ஜஸ்டிஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ்க்கு தான் நிறைய ஸ்கோப் இருந்தது. ஜிவி வந்து அவர் எவ்வளவு எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. டப்பிங்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதை தவிர மற்றபடி அவர்கிட்ட எனக்கு லேக்கிங்காக எனக்கு தெரில ஆக்டிங் வைஸு. திவ்ய பாரதிக்கு ஸ்கோப்பு பெருசாக இல்லை, ஒரு சில இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்கோப் இருந்தது. ஆனால் கொடுத்த டைமில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் குமரவேலும், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இதில் ஹைலைட்டாக ஆக்டிங் வைஸ் பேச முடியும்னா இவங்க 3 பேர் பற்றி தான் பேச முடியும். மற்ற எல்லாருமே சும்மா பாசிங் மாதிரி தான் வந்துட்டு போவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மாதிரி இல்லை. அதாவது பிளாட்டுக்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் கிடையாது. ஸோ இங்கே பிளாட் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. டைரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டர் அப்படின்றதுனாலையும் என்னவோ தெரியல, நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணிட்டாரு. இந்த கதையோட சுருக்கம் என்னென்னா, ஒரு மீனவ கூட்டம் இருக்காங்க இல்லையா, அந்த மீனவ கூட்டத்தினால மீன் பிடிக்க போக முடியல. ஏன் போக முடியலன்னா, ஒரு ஃபோக்லோர், அதாவது ஒரு நாட்டுப்புறவியல் கதை, அது அவங்கள ஒரு பயத்திலே வச்சிருக்கு. அந்த பயத்தை வந்து ஹீரோ எப்படி கையாளுறாரு, அதுலேருந்து எப்படி வெளில வராரு, அவங்க அந்த மீனவ கூட்டத்தை எப்படி வெளில கொண்டு வராருன்றது தான் கதை சுருக்கம். இதில் அந்த ஃபோக்லோர் ஒட்டி ஒன்று வருது, திடீர்னு ஃபேண்டசி ஜோன் ஒன்று வருது, திடீர்னு சீ கிரீச்சர் ஜோன் ஒன்று வருது. ஹீரோயினோட கேரக்டர் பிளாட்ஸ் இருக்குல்ல, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா, அந்த பிளாட் இன்ஃபியூஷன் வருது. இது மாதிரி நிறைய லேயர்ஸ் வருது இந்த கதைக்குள்ளே. ஏதோ ஒரு இடத்துல அது கனெக்ட் ஆனால் கூட அதுக்கான கிளாரிட்டி வந்து இல்லை. ஸோ பிளாட்டை வந்து எழுதும்போது, இந்த கதையோட ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது டைரக்டர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரோ, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் மைனஸ் தான். மியூசிக், படத்தோட மியூசிக் வந்து குறையே சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு எவ்வளவு இறங்கி மியூசிக் போட முடியுமோ அவ்வளோ அழகாகவே போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ். நான் பாட்டை மட்டும் சொல்லலை, ஜென்ரலாகவே பேக்ரவுண்ட் ட்ராக்ஸு, இது எல்லாமே சொல்கிறேன். அது எல்லாத்தையும் அவர் நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. விஎஃப்எக்ஸ் டீம் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸை வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒரு 2 சீன் தான் இருக்கும். இந்த கடலில் வந்து ஒரே எலும்பு கூண்டாக இருக்கிற ஒரு சீனு, அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து விஎஃப்எக்ஸில் அடித்து பின்னிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ்க்கான எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக இப்போ போய் பார்க்கலாம். தியேட்டரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, இன்டென்ஸாக இருக்குது. படத்தோட பிளாட் தான் மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்ல. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரியும் செகண்ட் ஹாஃப் ஒரு படம் மாதிரியும் இருக்குது. அதுதான் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதை கொஞ்சம் பேர் பண்ணிவிட்டு இந்த ஜானரை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஜானர் இன்னும் வளரும்.
ப்ளஸ் ஜிவி பிரகாஷ்க்கு வந்து அது ஒரு பெரிய லைக் அவர் எடுத்த ரிஸ்க்குக்கு ஒரு பெரிய பூனாக வந்து அமையும் நான் நினைக்கிறேன். ஓவராலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு வந்து 3/5 என்னால் கொடுக்க முடியும், தாராளமாக கொடுக்க முடியும். நான் படத்தை ரசித்தேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் படத்தை ரசித்தேன். எங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த படத்தை தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பயத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்களும் உள்ளே இருக்குது. ஓகேவா? நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.